நிறைய இன்வெஸ்டர்ஸ் என்னோட இன்வெஸ்டர் அவேர்னஸ் ப்ரோக்ராம்க்கு வருவாங்க. ஆனால் இது வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 ரீசனில் ஏதாவது ஒன்றுத்துல சிக்கியிருப்பாங்க. நம்பர் 1 பார்த்தீங்கன்னா, ஃபியர் ஆஃப் லூசிங் மணி. ஈக்விட்டியா அது ஒரு கேம்பிளிங் மாதிரியான பிளேஸு. அதில் ப்ராஃபிட் பார்த்தவங்ககிட்ட லாஸஸ் பார்த்தவங்க தான் அதிகம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். அதனாலேயே இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. நம்பர் 1 தப்பான எண்ணம். ரெண்டாவது, அவங்களுக்கு அந்த ஒரு லேக் ஆஃப் ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் அவங்களுக்கு. எப்படி ரிஸ்க்கை நம்ம மினிமைஸ் பண்ணி மேக்ஸிமைஸ் பண்ணலாம் ப்ராஃபிட்டை, இது தெரியல அவங்களுக்கு. ரெண்டாவது ப்ராப்ளம். மூணாவது, அவங்க என்ன நினச்சிட்டு இருப்பாங்கனாக்கா, நான் ஒரு பெரிய அமௌண்ட் 10,000 15,000 வந்தால் மட்டும்தான் மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணணும்னு. ஏங்க நீங்கள் 2,000 ரூபாய் இருந்தால் கூட ஸ்டார்ட் பண்ணலாங்க. இந்த நாட் ஹேவிங் எனஃப் கேபிட்டல், இது ஒரு பெரிய ப்ராப்ளம். மூணாவது. நாலாவது பார்த்தீங்கன்னாக்கா, ஃபைனான்ஷியல் பிளானர்ஸ் நிறைய காசு அவங்க ஃப்ரீயாக சார்ஜ் பண்ணுவாங்கன்னு. பாருங்கள், மியூச்சுவல் ஃபண்ட் ஆரம்பிக்கிறது இட் இஸ் ஃப்ரீ. யூ டோன்ட் ஹேவ் டு பே மணி ஃபார் எனி ஃபைனான்ஷியல் பிளானர். இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் அண்ட் அட்வைசரி கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. ஆறாவது, தே ஆர் பேட் ஆக்ஷன் டேக்கர்ஸ். ஸோ நாலேஜை மட்டும் வச்சுப்பாங்க, அதை ஆக்ஷன் எடுக்கணும்னா பண்ணவே மாட்டாங்க. இந்த 5ல் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தில் ஸ்டக் ஆகிருக்கீங்கன்னா அதை தூக்கி போடுங்க, ஒரு எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணுங்கள்.